ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கிய சுரைக்காய், ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், வாட்டர் ஆட் பண்ணி மூடி வைத்து வேக விடுங்க. 10 நிமிஷம் வேக விட்ட பிறகு மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நான் பொட்டேட்டோ ஃப்ரையில் இருக்கு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அதோட டேஸ்ட்டு போயிடும். லாஸ்ட்டாக நறுக்கிய கொத்தமல்லி தூவி விடுங்க. நெக்ஸ்ட்டு கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஆனியன், ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வைத்த முளைக்கீரை அதை சேர்த்துக்கோங்க. நான் முளைக்கீரை சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன கீரை இருக்கோ அந்த கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு 50 கிராம் பருப்பு, வேக வைத்த பருப்பு இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு சேர்த்த பிறகு பருப்பு சேர்த்த பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்ட பிறகு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து வச்சுருக்கேன். அந்த அரைத்த விழுதை கீரையோடு சேர்த்துக்கோங்க. கீரை கூட்டை ரெடி. நெக்ஸ்ட்டு தக்காளி பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில், கடுகு, 6 பூண்டு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம வேக வைத்த பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். வேக வைத்த பருப்பை சேர்த்தவுடன் நல்லா நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு, ஜீரகம் நல்லா வறுத்து அரைத்து வச்சுருக்கோம். அதில் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக சால்ட் டேஸ்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கி விடுங்க. ரசம் ரெடி.